அடே தமிழ்நாட்டு கரப்பான் பூச்சிகளா, டெல்லி கரப்பான் பூச்சிகளுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்காது. அமீர் 5 வருஷமா இந்த ஆட்சியில தொடர்ந்து முன்னாடி இருந்த ஆட்சியில தான் இருந்தாரு. அது வேற வாயி. நீங்க 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இது கடந்த 5 வருஷமா ஒரு போராட்டத்துல கூட வந்து பங்கேற்காத நடிகர்கள்லாம் நேற்று வந்து தன்னெழுச்சியா முன் வந்து போராட்டம் நடத்துறாங்களே. எல்லாருமே அட்டன் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அக்காவை தான். பாரு எப்படி அந்த அக்காவை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒரு தாயா எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு உள் மனசுல வயரெல்லாம் கலக்குச்சு. அக்கா யாரு தெரியுமா? ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு வரேன், அக்கா யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்தியாலயே நீட்ல நம்பர் 1 ரிசல்ட்ஸ் கொடுக்கிற வேலம்மாள் போதி கேம்பஸோட நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல சேருங்க. எனக்கு உள் மனசுல வயரெல்லாம் கலக்குச்சு. நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல சேருங்க. நீட்டா 180 கொஸ்டின் 180 நிமிடங்களில். வாங்க வேலம்மாளுக்கு வாங்க. இந்த தடவை நீட்டுக்கு முன்னாடி எங்க படிக்கணும்ன்றத கரெக்டா சூஸ் பண்ணு. மேடம், என்ன கரும பிடிச்ச ஓசிடி வியாதி இது? காலையில டேப்லெட் போட மறந்துட்டமா. ஓசிடி உச்சத்துல இருக்கு. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா. உங்களே மாதிரியான கரப்பான் பூச்சிகளால தான் இங்க பெரிய அளவுல தனியார் நீட் கோச்சிங் அப்படிங்கிறதும் இங்க ஆபத்து இருக்கு. இதுல எல்லாத்துலயும் எப்படி ஆபத்து? கரப்பான். இந்த கரப்பான் பூச்சி அடிச்சாலே சாதாரணமா இருக்கக்கூடிய மாணவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். சிவப்பு ஹீட் ஒளிந்திருக்கும் கரப்பான்களை வெளியே இழுத்துக் கொள்ளும். அடுத்த கரப்பான் பூச்சி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் அமீர். அச்சிச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஏன் ஒரு ஆணுக்கு ஒரு விலங்கோட உடல் உறவு கொள்ளணும்னா அது ஒரு உணர்வு தானே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. அதையும் நீங்க தடுக்கிறீங்க. அண்ணனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆட்டு அமீர் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. அந்த உணர்வை நீங்க மதிக்க மாட்டேன்றீங்க. வற்புறுத்தி எதுவும் செய்ய போறது இல்ல. என்னடா இது ராராவா? அததான் கோமால இருந்தாங்களான்னு கேக்குறேன். நீ இவ்வளவு நாளா கோமால இருந்தடா. கடந்த கால ஆட்சியில நீங்க ரொம்ப நெருக்கமா தானே இருந்தீங்க. நீ வந்து ஒரு புரோக்கர் வேலை பாக்குற. ரொம்ப நெருக்கமா தானே இருந்தீங்க. ஏதாவது பண்ண சொல்லி இருக்கலாமே. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். அதான் அமீர் அவர்கள்லாம் பேசுறாரு மேடையில. இயக்குனர் அமீர் பேசுறது ரொம்ப அப்பட்டமா இருக்குமா? ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு சிறு கூட்டம் போராடி கொண்டிருக்கக்கூடிய அங்க ஒரு கூட்டம் ஜனநாயகனை காக்க போராட்டம் செய்கிறது. அவங்க வந்து அறிவில்லாதவர்கள், இவர்கள் அறிவானவர்கள். இதே வேளையில் ஜனநாயகன் திரைப்படத்தை காப்பாற்ற ஒரு பெரும் கூட்டம் போராடி கொண்டிருக்கிறது. அதுவும் இத வந்து ஜனநாயகன் வர்சஸ் ஜனநாயகம். இந்த நீட் எக்ஸாம் ஒழிக்கிறதுக்கும் ஜனநாயகத்துக்கும் என்னப்பா சம்பந்தம் எனக்கு தெரியலப்பா. வேலைக்கு நெருப்புக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். ரைமிங்கா இருக்கக்கூடாது, இஷ்டத்துக்கு அடிச்சு விடக்கூடாது. புரியுதா? எனக்கு சொல்லு, இப்ப நீ சொல்லி அவனை நான் விட மாட்டேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? திரு ஜேம்ஸ் வசந்தன் அதுல வந்து கலந்துகிட்டு சொல்றாரு, தமிழ்நாடு வந்து அறிவார்ந்த சமூகம் அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த பேர்லாம் போயிருச்சு, எங்களுக்கு வெளியே சொல்ல முடியலப்பா. அந்த கூட்டம்லாம் இல்ல, அது வேற பக்கம் நிக்குது. அப்படி போய் திரும்பி போனீங்கன்னா ஒரு தியேட்டர் இருக்கு, அங்க நிக்குது. அப்ப ஒரு திருட்டு குடும்பத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அவன் அறிவாளி இல்லையா? ஊரை அடிச்சு ஒலையில போற ஒரு குடும்பத்தை திருப்பி கொண்டு வந்து ஆட்சியில உட்கார வச்சா அவன் அறிவாளி. அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டேய், ஜனக காசை திருடாதரா, ஊழல ஒழிடா என்று புதிதாக ஒருவனை ஆட்சியில் அமர வைத்தா அவன் பூரா ஒரே நாள் முட்டாளாகி விட்டானா? ஐயோ, பேர்லயே பாட சங்கு சவண்டி தீச்சட்டி சுடுகாடெல்லாம் வருது. நான் என்ன பண்ணுவேன்? என்ன சொல்றேன்? ஆயிட்டு போறேன் பஸ். முட்டாள்கள் இருக்கும் இந்த மாநிலத்திலேயே நீங்கள் இருக்காதீர்கள் என்கிறேன். அறிவாளிகள் இருக்கும் மாநிலத்தை தேடி செல்லுங்கள். இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. ஊழலை ஒழிப்பேன்னு சொல்ற முட்டாள் தாங்க எங்களுக்கு வேணும். இலக்கியம் பேசிவிட்டு, உலக அரசியல் பேசிவிட்டு, தத்துவ ஞானங்களை பேசிவிட்டு 300 கோடிக்கு வாட்ச் வாங்கி வச்சிருக்கிறவன் எங்களுக்கு வேண்டான்ற. அதுவும் பேன் நீட்டுன்னு பேச வந்துட்டு திரு அமீர் அவர்கள் வயிறு எறிகிறாரு விஜய் முதலமைச்சரா இருக்காருன்னு. இது என்னன்னா, நேத்து வந்தவங்க பேசினவங்க எல்லாருமே திமுகவின் குரலை தான் பேசினாங்க. நீட்டை பற்றி யாருமே பேசல. நீட் அவங்களுக்கு முக்கியம் இல்ல. தாவேக்கா இங்க இருக்க கூடாது, தாவேக்கா அரச குறை சொல்லுங்க. ஐயோ, ஏன் இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? முன்பு போல போதை மருந்து வியாபாரம் செய்வதற்கு சுதந்திரம் இல்லை அல்லவா? செய்யற தொழில கொச்சப்படுத்துறானுங்க. பழைய ஆட்சியார் தான் நீ பாட்டுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கலாம். சோழிங்கநல்லூர்ல மெத்து கோடன் வச்சிருக்கலாம். அதற்கான வசதிகள் இப்போது குறைந்து விட்டது அல்லவா? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. உங்களுக்கு இது பொறுக்கல, அதான் உண்மை, அதான் யதார்த்தம். உங்களால் தாங்கிக்க முடியல. விஜய் முதலமைச்சரானது காண்டு. அதுதான் அதுக்கு மீனிங். நீ சொன்னதுக்கு மீனிங் புரியுதா? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு பேசிட்டு
பாரஞ்சித்துக்கு ஞானம் வருது. 8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, கித்தனாவாய் உங்களுக்கு இது பண்ணா 8 தலித் அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இது வரலாற்றிலே நடக்கல, இது மாதிரி நடக்கவே நடக்காது, ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு அப்படி இங்க வந்து 8 அமைச்சர்களால எங்களுக்கு எந்த பிரயோஜனம் 2 மாசத்துல தெரிஞ்சிருமா? அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. இந்த 8 அமைச்சர்கள் நீங்க எப்ப சந்திச்சீங்க? எப்ப நீங்க அவங்கள்ட்ட கேட்டீங்க எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க? என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசிருக்காங்க? திமுக ஆட்சியில் இப்படி மேடை போட்டு பேசிருக்க முடியுமா உங்களால? நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. இருக்கட்டும் மச்சான், நானே ஃபர்ஸ்டா இருந்துட்டு போறேன். இந்த ரஞ்சித்தை பார்த்து நான் உனக்கு கேக்குறேன், ஆம்ஸ்ட்ராங் உடலை சென்னையில புதைக்க முடிஞ்சா உங்களால? கத்தி குச்சிங்க அன்னைக்கு அந்த அரசை ஏன் சார் கண்டிக்கல? இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ? ரஞ்சித் அவர்கள், நம்ம ராஜ்மோகன் அவர்கள் தலித் அப்படின்னு எனக்கு தெரியாது. எலெக்ஷன்ல அவர் நின்ன பிறகு, அந்த தனி தொகுதியில நின்ன பிறகுதான் அவர் தலித் அப்படின்னு எனக்கு தெரியும். முதல்ல ராஜ்மோகன் அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தா எங்களுக்கு தெரியாது. 70 தொகுதியில நின்று சேலம் மாவட்டத்துல அம்பேத்கர் சிலையை திறக்க முடியல. எங்களோட அம்பேத்கர் சிலை அங்க திறக்க முடியல. அவர் உங்களுடைய கொள்கை தலைவர் தானே, வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க போய் முதலமைச்சரை சந்திச்சீங்களா? ஏன் திறக்கல? அம்பேத்கர் சிலையை ஓபன் பண்ணாலும் இந்த நீட் ப்ரொடெஸ்ட்க்கும் என்ன சம்பந்தம்? ஆக இது நீட் தேர்விற்கான போராட்டம் அல்ல. 60 வருஷமா இதுக்கெல்லாம் காரணமானவங்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க? அவங்க கூட நீங்க கொஞ்சி குழாவி படம் எடுத்து சார்பட்டா பரம்பரைன்னு படம் எடுத்து அதுல அவங்கள ப்ரமோட் பண்ணி இன்னைக்கு இவங்க பேசுறதெல்லாம் அட்டர் பிளண்டரா இருக்கு. அப்ப இவனுடைய குறிக்கோள் என்ன? நான் என்னைக்குமே நான் இந்தியனா உணர்ந்ததே கிடையாது, என் ஊர்க்காரனா நான் உணர்ந்ததே கிடையாது. நீ போடா காஷ்மீருக்கு, நாங்களே தீவிரவாதி அனுப்புறோம், அவன் உன்னை சுட்டு கொல்லட்டும் லபடைக்கா பால். நான் தமிழனா உணர்ந்ததே கிடையாது, என் ஊர்க்காரனா நான் உணர்ந்ததே கிடையாது, நான் இந்தியனா உணர்ந்ததே கிடையாது. நான் ஒரு தமிழனா என்னால ஃபீல் பண்ணதே கிடையாது, பண்ண முடிஞ்சதே கிடையாது என்னால. இன்னைக்கு காக்ரோச் பார்ட்டி ஜெய் பீம் அப்படின்னு சொல்லும்போது நான் உணர்கிறேன், நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி. நீ தானே இவனுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தவன். இந்த வெற்றிமாறன் அப்படிங்கிறவன் அடுத்ததா வந்து பேச ஆரம்பிப்பான். இந்த வெற்றிமாறன் ஏன் 5 ஆண்டுகள் மௌனியாக இருந்தார்? அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? ஏன் வெற்றிமாறன் பேசவில்லை என்றால் விடுதலை 1 மற்றும் 2 வந்திருக்காது. இல்ல புரியல. 2 திரைப்படங்களையும் வெளியிட்டது யார்? ரெட் ஜெயண்ட். அதனாலதான் நீங்க பேசலன்னு நான் சொல்றேன். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போடுவேன். தோழர் ரஞ்சித் அவர்களும் தோழர் அறிவு அவர்களும் நீட்டை ஒழிக்கிறோம் என்று 1.5 கோடி பேரிடம் கையெழுத்து வாங்கி அந்த கையெழுத்தை வீதியில் வீசி எறிந்தார்களே, அன்னைக்கு துடித்தீர்களா, கொதித்தீர்களா, கொந்தளித்தீர்களா? இன்னைக்கு வந்து நீங்க நீட்டை ரத்து பண்ணுங்க, நாங்க போராட்டம் நடத்துவோம், ஒடுக்குகிறார்கள் இந்த போராட்டத்தை என்று பேசுகிறீர்களே, என்னையா ஒடுக்குனாங்க உங்களை? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? அனிதாவை ஒரு பிரச்சார வாகனமாக திமுக பயன்படுத்தியதா இல்லையா? இந்த திரையுலக பிரபலங்கள் ஃப்ராடுகார பசங்களா, கையெழுத்து போட்டு ரத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்களே, எங்கேயா ரத்து பண்ணீங்க என்று இவர்கள் கேள்வியை எழுப்பி இருக்க வேண்டுமா இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, கோவம் வருது, பட் ஓகே, கொஞ்சமா அடக்கிக்கலாம். இந்த அறிவு கரப்பாம்பூச்சி, இந்த பா ரஞ்சித் கரப்பாம்பூச்சி, வெற்றிமாறன் கரப்பான்பூச்சி, அடுத்ததா இந்த இப்ப வந்திருக்க அமீர் கரப்பாம்பூச்சி, தேவதர்ஷினி கரப்பாம்பூச்சி. நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பேசியிருந்தீங்கன்னா இந்த கேள்வியே இருந்திருக்காது. 5 வருஷத்துக்கு அவங்க நீட் ரகசியம் இல்லைன்னு சொன்னோன்னே இப்படி ஒரு போராட்டத்தை பண்ணி நீங்க எப்படிங்க எங்களை ஏமாத்தலாம்னு சொல்லி நீங்க அன்னைக்கு அந்த கோவப்பட்டு அந்த கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பேக் ஃபயர் ஆயிருக்காது. ஆனா 5 வருஷத்தையும் நான் விட்டுடுவேன், எதை பத்தியுமே கேள்வி கேட்க மாட்டேன், எல்லாம் முடிஞ்சிரும், நாங்க படம்லாம் எடுத்துக்கொண்டு போய் காட்டுவோம், அவங்க அதை பார்த்து ரசிப்பாங்க, இதெல்லாம் நான் பண்ணுவேன். ஆனா அங்க இருக்கும்போது நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிப்பேன். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஆக நம்ம குரூப் எல்லாம் சேர்ந்து அவரு வேற ஏதோ போட்டிருக்காரு, பேன் நீட் ஹேஷ்டேக் போட்டு பேன் நீட்னு போட்டு அப்பா போட்டிருக்காரு. இந்த குரங்கு பொம்மை என்ன வேலை? இல்ல, அதுக்கு எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலப்பா. அது கண்ணாடிங்க. ஓ கண்ணாடியா? எது பேன் நீட்டா அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு, குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நேற்று தூத்துக்குடியில ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு சார். எப்படி சார் தொடர்ந்து இந்த மாதிரியான லாக்அப் டெத்துகள் நடந்துட்டே இருக்கு, அரசு வந்து தீவிரமா எதுவும் நடவடிக்கை எதுவும் எடுக்கலையே சார்? தமிழக முதல்வருக்கு கோரிக்கையாக இதை வைக்கிறேன். கருணை தயவு தாட்சணியம் பார்க்காமல் சம்பந்தப்பட்ட காவலர்களை கைது செய்து சிறையில் அடை ரிமாண்ட் பண்ண நிக்கணும். சந்தேகத்துக்குரிய மரணன்றதெல்லாம் ஏமாற்றுக்கார வேலை. கொலை வழக்கு பதிவு செய்யுங்கள். இந்த உடற்கூறு ஆய்வு இன்னைக்கு பண்ணிருக்காங்க சார், ரிப்போர்ட் வந்ததான். தம்பி சொல்ற மாதிரி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பிரைமா ஃபேஸ் எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா மர்டர் சார்ஜ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மர்டர் சார்ஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இது மர்டர் இல்ல, நான் அடிக்கவே இல்லைன்றதை அவங்க ட்ரையல்ல ப்ரூவ் பண்ணிட்டான். இதை பண்ணீங்கன்னா லாக்அப்ல வேணும் சாக மாட்டான். புரியுதா? இன்ஸ்பெக்டே ஆனா 4 சாத்தேன் சார், செத்துக்கிட்டு போயிட்டானா நான் ஜெயிலுக்கு போகணும் சார், நான் அடிக்க மாட்டேன் சார்ன்றாங்க. புரியுதா? இதை பண்ணலாம் முதல்வர் பண்ணா சிறப்பா.